வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்யா வீட்ல இருக்கிற எல்லாருமே இப்போ கோவிலுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா தாத்தாவோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக பாக்யா பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ராமமூர்த்தி பாக்யாட்ட கேக்குறாரு, என்னம்மா உன் ஹோட்டல்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அப்ப ஹோட்டல்ல யாருமா பாத்துக்கிறது அப்படின்னு கேக்குறாரு. இன்னைக்கு ஹோட்டலுக்கு லீவ் விட்டாச்சு மாமா அப்படின்னு சொல்றாங்க பாக்யா. உங்களோட 80வது பிறந்த நாள் மாமா இது, அது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாக்யா. நம்ம ஏதோ கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போயிருப்போம்னு நினைச்சேன், இங்க பார்த்தா இவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறியேம்மா, இதெல்லாம் ரொம்ப அதிகமா அப்படின்னு சொல்றாரு தாத்தா. ஜென்னி சொல்றாங்க, ஆன்ட்டி மண்டபம் எடுத்து எல்லாம் பண்ணலாம்னு சொன்னாங்க, நீங்க என்ன இதையும் அதிகம்னு சொல்றீங்க தாத்தா அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியா சொல்றாங்க, நான் உங்களோட பிறந்த நாளை கொண்டாடலான்னு தான் சொன்னேன், ஆனா செல்லியன் தான் இந்த ஏற்பாடு எல்லாமே பண்ணனா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில கோபி, நம்ம குடும்பத்துல எல்லாருமே கிளம்பி வெளியில போனாங்க, எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ராதிகாட்ட நான் வெளியில போனேன் அப்படின்னு சொல்றாரு. நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க ராதிகா. கோபி இப்ப புலம்புறாரு, என் குடும்பத்துலதான் என்ன மதிக்க மாட்டேன்றாங்கன்னா, நான் தொட்டு தாலி கட்டின இவ கூட என்ன மதிக்க மாட்டேன்றாளே அப்படின்னு புலம்புறாரு. இதுக்கிடையில ஹோட்டல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. இப்போ எழில் நிலா பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறாரு. அம்மா எங்க அப்படின்னு நிலா பாப்பா கேக்குறாங்க. இன்னைக்கு தாத்தாவுக்கு பிறந்த நாள்ல, அதான் அம்மா கோவிலுக்கு போயிருக்கிறாங்க, நாங்களும் வரேன்னு தான் சொன்னோம், ஆனா அவ கேட்கவே இல்லை, தனியா கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்றாரு எழில். ஃபங்க்ஷனுக்கு இப்போ பழனிசாமியுமே வர்றாரு. 80 வயசு வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமா இந்த மாதிரி பேரன் பேத்திகளோட வாழ்றதெல்லாம் ரொம்ப வரும் அப்படின்னு சொல்றாரு. தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு பழனிசாமி. இதுக்கிடையில ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களாம் எங்க கோபி வரலையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் 2வது கல்யாணம் பண்ணிட்டு போனதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் மகன் தானே இது எல்லா ஏற்பாடையும் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க வந்தவங்க. அப்படின்னா ஏதாவது சட்டம் இருக்கா என்ன அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஈஸ்வரி இப்போ பாக்கியாவை மேடைக்கு கூப்பிடுறாங்க. இவதான் எங்களோட பொண்ணு, என்னோட பேரன் பேத்திகளோட சேர்ந்து இந்த மாதிரி கொண்டாடுறதுதான் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. பேரன் பேத்திகள் சொல்றீங்க, எழில் வரவே இல்லையே அப்படின்னு வந்த கெஸ்ட் எல்லாம் கேக்குறாங்க. அவன் ஷூட்டிங் போயிருந்தா கூட அவனோட பொண்டாட்டி கூட வரலையே அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்ட ஜெனி டென்ஷன் ஆயிடுறாங்க. நீங்க என்ன கணக்கெடுக்கவா வந்திருக்கிறீங்க ஆன்ட்டி அப்படின்னு கேக்குறாங்க. தாத்தாவோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறீங்க, நல்லா சாப்பிட்டுட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க ஆன்ட்டி, மத்த எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜென்னி. ஜென்னி இப்படி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை செல்லியன், ரொம்ப சூப்பரா பேசின ஜென்னி அப்படின்னு சொல்றாரு. கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போன அமிர்தா இப்போ ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. நான் கேள்வி கேட்டேன், நீ பதில் சொல்லல, இப்ப நிலா பாப்பா கேப்பா, பதில் சொல்லு அப்படின்னு சொல்றாரு எழில். எங்களை ஏமா நீ கோயில் கூட்டிட்டு போகல அப்படின்னு நிலா பாப்பா கேக்குறாங்க. நான் கோவிலுக்கு போகல எழில், கடைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. அப்ப என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல, ஏன் போய் சொல்லிட்டு போன அப்படின்னு கேக்குறாரு எழில். அப்படி சொல்லியிருந்தா நீங்க போக விட்டுருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. தாத்தாவோட பர்த்டேக்கு அவருக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ல, அவருக்காக ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அமிர்தா சொல்லி காமிக்கிறாங்க. இது வாங்குறதுக்கு உன்ட்ட எங்க காசு அப்படின்னு கேக்குறாரு எழில். நான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சிருந்தேன், அதுலதான் வாங்கினேன் அப்படின்னு பொய் சொல்றாங்க அமிர்தா. எழில் சொல்றாரு, அப்படி நீ பணம் சேர்க்கிறதா இருந்தா என்கிட்ட கண்டிப்பா சொல்லிருப்ப, நீ பொய் சொல்ற, எங்க இருந்து இதுக்கு பணம் வந்துச்சு, உண்மையை சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அமிர்தா இப்போ உண்மையை சொல்லிடுறாங்க. என்னோட மோதிரத்தை அடகு வச்சுதான் இந்த வாட்ச் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. எழில் சொல்றாரு, நம்ம தான் ஃபங்க்ஷனுக்கு போக போறதே கிடையாதே அப்படின்னு சொல்றாரு. இந்த வாட்சை திருப்பி கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு உன் மோதிரத்தை மீட்டுட்டு வந்துடலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அமிர்தா எழில்கிட்ட சொல்றாங்க, வீட்டுல இருக்கிற எல்லாருமே உங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க, நீங்க போயிட்டு வாங்க எழில் அப்படின்னு சொல்றாங்க. எழில் சொல்றாரு, எனக்கு எங்க வீட்டாளுங்க எந்த அளவு முக்கியமோ அதே அளவு நீயும் முக்கியம் அமிர்தா அப்படின்னு சொல்றாரு. உன்னால வர முடியாதுன்னு சொல்ற இடத்துக்கு நானும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு எழில். இதுக்கிடையில இப்போ ஃபங்க்ஷன்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஐயர் பொண்ணு மாப்பிள்ளையும் கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே ஈஸ்வரி வெக்கப்படுறாங்க. ராமமூர்த்தி ஈஸ்வரி 2 பேர் கையிலையும் மாலை கொடுத்து மாத்திக்க சொல்றாங்க. ஈஸ்வரி வெக்கப்பட்டு நின்னுட்டு இருக்கிறாங்க. என்ன ஈசு வெக்கமா அப்படின்னு கேக்குறாரு எழில். எழில் அங்க வந்திருக்கிறத பார்த்த உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.